மத்திய பாஜக அரசு மாநிலங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதியை தர மறுத்து வருவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் இந்தியர்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கலாம் என பிரதமர் கூறியதை குறிப்பிட்டுள்ள அவர், இதைத்தானே தொடக்கத்தில் இருந்தே எதிர்க்கட்சிகளான தாங்கள் வலியுறுத்தி வந்ததாக கூறியுள்ளார். 8 ஆண்டுகளுக்கு முன்பே ஜிஎஸ்டியை குறைத்திருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை சேமித்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பில் சரி பாதி அளவு மாநில அரசின் பங்கில் இருந்துதான் செய்யப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா போருக்கு இந்தியாவும் சீனாவுமே முழு காரணம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொதுசபையின் 80வது கூட்டத்தில் உரையாற்றிய அதிபர் ட்ரம்ப், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் மீதான போரை நடத்த இந்தியா மற்றும் சீனா நிதி வழங்கி வருவதாக குற்றம் சாட்டினார். நாட்டோ ராணுவ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் கூட ரஷ்யாவிடம் தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாக ட்ரம்ப் விமர்சித்தார். ஐநா கூட்டத்தில் செயலிழந்த எஸ்கலேட்டரால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவதிக்குள்ளானார். நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா கூட்டத்தில் கலந்து கொள்ள தனது மனைவி மெலனியாவுடன் வந்த அதிபர் ட்ரம்ப் அங்கிருந்த எஸ்கலேட்டரில் ஏறியபோது திடீரென செயலிழந்ததால் அதிருப்திக்குள்ளானார். இதுகுறித்து ஐநா சபையில் பேசிய ட்ரம்ப், செயலிழந்த எஸ்கலேட்டர், உடைந்து போன டெலிபிராம்டர் என ஐநா சபை மோசமான நிலையில் இருப்பதாகவும், சற்று எடை குறைவாக இருந்ததால் தனது மனைவியால் எளிதில் படிக்கட்டுகளை ஏற முடிந்ததாகவும் கூறினார். போரில் இழந்த இடங்களை உக்ரைன் மீண்டும் கைப்பற்றும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் ஐநா பொதுக்கூட்டத்திற்கு இடையே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து ட்ரம்ப் ஆலோசனை நடத்தினார். அப்போது ரஷ்யாவின் தாக்குதல் நோக்கமற்றது என்று கூறிய ட்ரம்ப், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நாட்டோ படைகளின் உதவியுடன் இழந்த பகுதிகளை உக்ரைன் மீண்டும் கைப்பற்றும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர் லைனுடன் அதிபர் ட்ரம்ப் ஆலோசனை நடத்தினார். திமுக எம்பிக்கள் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக எம்பிக்கள் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற முகாம்களில் கலந்து கொண்டு மக்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நீலகிரிக்கு செல்வதற்கான பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், நீலகிரியில் பாஸ் நடைமுறை சட்ட நடவடிக்கை மூலம் ரத்து செய்யப்படும் என்றார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு பிறகு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, எங்கே வாகனங்கள் தங்குதல் இல்லாமல் ஊட்டிக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு அதிமுக அரசு அமைந்தவுடன் முயற்சி மேற்கொள்ளப்படும். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்த படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என அதிமுக சார்பில் கடிதம் வழங்கியதாக கூறியுள்ளார். அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். எதிரிகள் கூட்டணி உடையும் என சொல்லி வந்தாலும் கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமிக்கு கார் மாறுவதும் கால் மாறுவதும் புதிதல்ல என கடுமையாக விமர்சித்தார். டெல்லியில் நடைபெற்ற 71வது திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் மலையாள திரையுலக சூப்பர் ஸ்டார் நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மோகன்லாலுக்கு விருதை வழங்கினார். இதேபோல் மலையாள படமான உள்ளொழுக்கு படத்தில் நடித்ததற்காக நடிகை ஊர்வசிக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருதும் வழங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற
நடைபெற்ற 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் நடிகர் ஷாருக் கானுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. நடிகர் ஷாருக் கானுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதை வழங்கி கௌரவித்தார். இதேபோல் சிறந்த படமாக அறிவிக்கப்பட்ட 12th ஃபெயில் படத்தில் நடித்த விக்ராந்த் மேசிக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகை ராணி முகர்ஜிக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்கும் கூட்டத்தொடரில் 2025-26ஆம் ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் கூட்டத்தொடரின் முதல் நாளில் மறைந்த வால்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அமுல் கந்தசாமி உட்பட 8 பேரின் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றார். வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்ததை ரத்து செய்யும்படி நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை விஜய் கணக்கில் காட்டவில்லை என 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதற்கு எதிராக நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காலதாமதமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என விஜய் தரப்பில் வாதிடப்பட்டது. மகளிர் உரிமைத் தொகை கோரி புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஓரிரு மாதங்களில் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். விருதுநகர் மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் பேசிய உதயநிதி, உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 60% பேர் மகளிர் உரிமைத் தொகை கோரி மனு அளிப்பதாக குறிப்பிட்டார். நாமக்கல்லில் முட்டைக்கோழி பண்ணையாளர் சம்மேளன தலைவரும் கோழி முட்டை உற்பத்தி நிறுவன உற்பத்தியாளருமான வாங்கிலி சுப்பிரமணியன் வீட்டில் வருமான வரித்துறையினர் விடிய சோதனையில் ஈடுபட்ட நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரி ஏய்ப்பு புகாரில் வாங்கிலி சுப்பிரமணியன் வீடு, அலுவலகம், நிதி நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. இதேபோன்று கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரபல சுகுணா ஃபுட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த ராதாகிருஷ்ணன் யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றித் திரியும் இந்த யானை இதுவரை 12 மனித உயிர்களை பலி வாங்கியுள்ளது. பொதுமக்கள் கோரிக்கையை தொடர்ந்து கடந்த 8 நாட்களாக ராதாகிருஷ்ணன் யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் துப்பாக்கி மூலம் மயக்க மருந்து ஊசி யானை மீது செலுத்தி பிடிக்கப்பட்டதை அடுத்து கும்கி யானைகள் உதவியுடன் வாகனத்தில் ஏற்றி முதுமலையில் உள்ள அபயாரண்யம் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. சேலம் ஏற்காட்டில் கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நேற்று காலை முதல் ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் தங்களது வாகனங்களை இயக்கிச் சென்றனர். தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 39 ஆண்டுகளில் இல்லாத அளவில் கனமழை கொட்டி தீர்த்தது. தலைநகர் கொல்கத்தாவில் ஒரே நாளில் 25 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், கடைகள் என காணும் இடமெல்லாம் வெள்ளம் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதேபோல புர்பா, பஸ்பீன், மெதின்பூர், தெற்கு 24 பனாரஸ், ஜார்கிராம், பங்குரா உள்ளிட்ட பகுதிகளும் தனித்தீவுகள் போல் காட்சியளித்தன. மழை வெள்ளத்திற்கு மத்தியில் மின்சாரம் தாக்கியது உள்ளிட்ட சம்பவங்களில் 10 பேர் உயிரிழந்தனர். கொல்கத்தாவில் தொடர் கனமழையால் பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டு துர்கா பூஜை விடுமுறை முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. பேருந்து, ரயில், விமானம் என மும்முனை போக்குவரத்தும் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் மென்பொருள் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணியாற்ற அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாளை வரை கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் பீகார் மாநிலம் பாட்னாவில் இன்று நடைபெறவுள்ளது. அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலான இக்கூட்டத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர்கள் மற்றும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளனர். மத்திய பாஜக அரசுக்கு எதிரான அடுத்த கட்ட போராட்டங்கள் தொடர்பாக வியூகங்கள் அமைப்பது, பீகார் தேர்தலை எதிர்கொள்வது, வாக்கு திரட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.